NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் பர்களே. நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு முனிசிபாலிட்டி அண்ட் வாட்டர் சப்ளை போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் 2024 அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு கிட்டத்தட்ட 4 மாசம் டைம் இருக்கு. சோ இந்த 4 மாசத்துல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணா நம்ம நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பேச போறோம். சரிங்களா? இப்போ இந்த தமிழ்நாடு முனிசிபாலிட்டி வாட்டர் சப்ளை போர்டு எக்ஸாமினேஷனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி கொஸ்டின்ஸ் இருந்தது அது நமக்கு தெரிஞ்சதுன்னா இப்ப ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இந்த தமிழ்நாடு முனிசிபாலிட்டி வாட்டர் சப்ளை போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஒன்று முடிஞ்சது. அதோட சிலபஸும் அதோட கொஸ்டின் பேட்டர்னும் சேம். சரிங்களா? சோ அதனால நீங்க அந்த கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் எப்படி இருந்தது, எப்படி கேட்டாங்க, ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம ஆல்ரெடி என்சிஎம் சென்டர்ல இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய கொஸ்டின் சொல்யூஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு முனிசிபாலிட்டி வாட்டர் சப்ளை போர்டு எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன்ஸ் மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அதெல்லாம் நம்ம என்சிஎம் சென்டர்ல கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வெப்சைட்ஸ் www.ncmlearningcenter.com அந்த வெப்சைட்ஸ்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எல்லாமே கொடுப்போம். இந்த 120 நாளைக்கும் நம்ம கண்டினியூஸா கொடுத்துட்டே இருப்போம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல மார்க் நீங்க எடுக்க முடியும். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் அனாலிசிஸ் இதுல 10 சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்காங்க. 10 சப்ஜெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஈக்குவலா 20 மார்க் இருக்கு. சரியா? சோ அப்ப நம்ம என்ன பண்றது, இந்த சப்ஜெக்ட்ஸ் முக்கியம் இதுதான் முக்கியம்னு சொல்ல முடியாது. 10 சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் சரியா படிச்சுட்டு அங்க போய் நல்ல மார்க் எடுக்கலாம்னு நினைச்சுங்க, எடுக்க முடியாது. 100 மார்க் தான் எழுத முடியும். ஏன்னா 5 × 20 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். மீதி 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியாது. சோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10 சப்ஜெக்ட்ஸ்க்குமே நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் நீங்க நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்து இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 10 சப்ஜெக்ட்ஸ்லயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லயும் அப்ராக்சிமேட்டா 12 டாபிக்ஸ் லிஸ்ட் பண்றேன். மொத்தம் 120 டாபிக்ஸ் லிஸ்ட் பண்றேன். அந்த 120 டாபிக்ஸையும் நீங்க என்ன பண்ணுங்க, மொத்தம் 120 நாள் இருக்கு, 4 மாசம் 120 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டா 120 நாள் இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் மினிமம் ஒரு டாபிக்ஸ் நீங்க படிச்சிடணும். சரியா? சில டாபிக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா அதை சீக்கிரமே முடிச்சுட்டு தெரியாத டாபிக்ஸ்க்கு கூட ஒரு நாள் டைம் எடுத்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? சோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இந்த 120 டாபிக்ஸும் நம்ம என்சிஎம் சென்டர்ல இந்த முனிசிபாலிட்டி வாட்டர் சப்ளை போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கவங்களுக்கு கொடுப்போம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணலாம். எலக்ட்ரிக் சர்வீஸை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த 13 டாபிக்ஸுமே நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கவங்களுக்கு கொடுத்துட்டோம். இந்த வீக்ல அதை அவங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீக்குள்ள நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த 13 டாபிக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த 13 டாபிக்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கிளாஸ் கூகுள் கிளாஸ் சேர்ந்துருக்கவங்க நீங்க டவுட் போஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். இந்த 13 டாபிக்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த எலக்ட்ரிக் சர்வீஸை பொறுத்தவரை நம்ம ஈஸியா 20 மார்க் எடுக்கக்கூடிய டாபிக்ஸ். ஓகேங்களா? ஓகே, அடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் தெரியும். இதுல பாத்தீங்கன்னா இதுலயுமே 20 மார்க்குக்கு மினிமம் இருக்கு. ஸோ இதுல டைவர்ஜென்ஸ் அண்ட் கர்ல் கால்குலேஷன்ஸ் இண்டக்டன்ஸ் கால்குலேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ் படிச்சிருப்போம் இங்க சர்க்யூட் தெரியல. ஸோ அதே கான்செப்ட்ஸ் தான், அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், மேக்னெட்டிக் ஃபீல்டு, லாஸ், காஸ் லா, ஆம்பர்ஸ் லா, ஃபேரட்ஸ் லா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்ஸ். அதெல்லாம் படிக்காம எக்ஸாமினேஷன்ஸ் போயிடக்கூடாது. இவங்க இந்த 14 டாபிக்ஸ் இந்த லிஸ்ட் பண்ணிக்கூடிய 14 டாபிக்ஸ் நீங்க ஒண்ணா நீங்க படிச்சிருக்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் நம்ம என்சிஎம் சென்டர்ல கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து மூணாவது மெஷர்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இது முக்கியமான டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜஸ், ஏடிசி டிஎன்சி கான்செப்ட்ஸ், டூவர் மீட்டர் மெத்தட், கியூ மீட்டர், சிஆர்ஓ, இந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். இது தெரியாம எக்ஸாமினேஷன்ஸ் போகக்கூடாது. ஓகேங்களா? இந்த 14 டாபிக்ஸும் படிச்சதும் அதுல முக்கியம் இதுதான். ஓகேவா? அடுத்து கண்ட்ரோல் சிஸ்டத்தை பொறுத்தவரை எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் முக்கியம். ஸோ அதனால கண்ட்ரோல் சிஸ்டம் டாபிக்ஸ் முதல் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்கணும். செக்ரட்டரிக்கு அப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா எந்த எக்ஸாமினேஷன்ஸ், கேட் எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தாலும் சரி, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஐஎஸ்ஓ எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எந்த எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தாலும் சரி, இந்த கண்ட்ரோல் சிஸ்டத்துல நல்ல மார்க் அதிக வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ அதனால நல்லா படிச்சிருங்க. இதுல சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கான்செப்ட்ஸ், டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ரெஸ்பான்ஸ் ஆஃப் சர்வர் சிஸ்டம், ஸ்டெடிஸ்டேட் எரர் கால்குலேஷன்ஸ், ரூட் ப்ரைவேட்ஸ் கிரைட்டீரியன், ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ், அது காம்பன்சேட்டர் ப்ராப்ளம், இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ். எல்லாமே முக்கியமான டாபிக்ஸ் அந்த கரோசிஸை பொறுத்தவரையில. ஸோ இந்த
டாபிக்ஸையும் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இந்த கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு நெக்ஸ்ட் வீக் நம்ம என்சிஎல் சென்டர்ல 14 கான்செப்ட்ஸ்க்கும் நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுப்போம், பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், வீடியோ மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். அது ஒரு வாரத்தில் அதை முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல பொறுத்தவரை பர்டிகுலர் ஒரு டாபிக் சொல்ல முடியாது. இது முக்கியமான சப்ஜெக்ட்ஸ். ஆனா நிறைய இருக்கும், கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கும். நம்ம இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் டைம் 4 மாசம் தேவைப்படும் ஃபுல்லா படிக்கிறதுக்கு. எனக்கு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல ஒண்ணுமே தெரியாது, ஆனா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டெப்தா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு 4 மாசம் அது மட்டும் நீங்க படிச்சு முடிப்பீங்க. ஸோ அதெல்லாம் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை பொறுத்தவரை முக்கியமானது பேசிக்கா ஃபுல்லா அப்படி லைட்டா கோத்ரூ பண்ணிட்டு போயிடணும். ஃபுல்லா டெப்தா போயிட்டா கூட பேசிக்கா இந்த 6 டாபிக்ஸ்லயும் பேசிக்ஸா படிச்சுட்டு போயிடணும். பேசிக்ஸா படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க 20 மார்க்ல அட்லீஸ்ட் ஒரு 15 மார்க்காவது நம்ம எடுக்க பார்க்கணும். 10ல இருந்து 15 மார்க்காவது எடுக்க இதை ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஃபுல்லா டெப்தா படிச்சு 20க்கு 20 எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஓகே. ஸோ அதனால இந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் நான் கொடுக்குற முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நீங்க கோத்ரூ பண்ணுங்க. டெஃபினட்டா ஒரு 10ல இருந்து 15 மார்க் எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து பவர் சிஸ்டம். பவர் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இந்த பெரியோடிக் கால்குலேஷன்ஸ், இன்சுலேட்டர்ல ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா எப்படி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. அது ஷார்ட் பிட்வீன் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன், அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. ரோட் ஃபாலோசிஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜீரோ சீக்வன்ஸ் கமெண்ட், அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஃபால்ட் அனாலிசிஸ்ல இருந்து இருக்கும். எக்கனாமிக் சொல்லிங்ல இருந்து இருக்கும். முக்கியமானது இதெல்லாமே முக்கியமானது. எல்லாத்தையும் நீங்க படிச்சுட்டு இந்த 14 டாபிக்ஸ் படிச்சிட்டோம்னா நம்ம ஷேரா ஒரு 18ல இருந்து 20 மார்க் எடுத்துடலாம். அடுத்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், இது கம்பைனே வருது. ஸோ அப்போ பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், இதுல பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் வருது. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், இது அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், 3 சேர்ந்து வரும். 3 சேர்ந்து 20 மார்க்கு வருது. ஸோ அப்போ நம்ம இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு ஃபுல்லா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா டயோட்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ், பிஜேடி, இந்த 3 மட்டும் நீங்க படிச்சா போதும். அடுத்து அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்பம் கான்செப்ட்ஸ், ஆசிலேட்டர்ஸ், இதை மட்டும் படிச்சிருங்க. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா காம்பன்சேட் சர்க்யூட்ஸ், டிடிஎல், மக்ஸ், சீக்வன்ஸ் சர்க்யூட்ஸ், இது மேலோட்டமா அப்படியே படிச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம 20 மார்க் எடுத்துடலாம். நீங்க பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்ப டெப்தா போனீங்க அப்படின்னா, ஏன்னா 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, 3 சப்ஜெக்ட்ஸ் கம்பைன்டா நமக்கு 20 மார்க் கிடைக்கும். அப்படிங்கும்போது நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ்ல வராது இல்லையா. ஸோ அதனால மினிமமா இது படிச்சா போதும். ஓகே. அடுத்து பவர் கான்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் பாத்தீங்கன்னா 15ல இருந்து ஒரு 18 மார்க் கேட்கறாங்க. பட் சின்ன ஒரு கான்செப்ட்ஸ் தான், ஆனால் நமக்கு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே ரொம்ப டைம் ஆகும். இது சாப்டர் கான்செப்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ், அதை விட்டுறக்கூடாது. சாப்டர் கான்செப்ட்ஸ் விட்டுறவே கூடாது. ஏன்னா இருக்கிறதே இந்த பவர் டிவைஸ்ல ஈஸியானது அதுதான். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் டிவைசஸ், அதுவும் ரொம்ப ஈஸியானது, அதை விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு டிவைசஸ்லயும் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம அடுத்த ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம், ஒரே வீடியோஸ் தான் போட்டிருக்கோம், ஃபுல்லா உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் கோத்து பண்ணிக்கோங்க. அடுத்து டிஜிட்டல் ப்ராசஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், இதை பத்தி 2 சப்ஜெக்ட்ஸ் கம்பைன் ஆயிருக்கு. டிஜிட்டல் சிக்னல் சிஸ்டமும் கம்யூனிகேஷன் சிஸ்டம் 2ம் கம்பைன் ஆயிருக்கு. ஸோ இதுல எப்படி படிக்கிறது அப்படின்னா, இந்த 8085, 8086 இந்த 2 அந்த 2 8085, 8086 அதுல கொஞ்சம் நல்லா கோத்து பண்ணி படிச்சிட்டீங்கன்னா ஒரு 5 மார்க் எடுத்துலாம். அதுல 8085 கண்டிப்பா 3 மார்க் இருக்கும், 8086 கண்டிப்பா 2 மார்க், 5 மார்க் எடுத்துடலாம். ஓகே, வாஷியர். அடுத்து சிக்னல் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா ஃபைனல் தேரம், டைப்ஸ் ஆஃப் சிக்னல் சிஸ்டம் ஐடென்டிஃபிகேஷன் பண்றது, கன்வர்ஷன் ஆஃப் 2 சிக்னல்ஸ், இந்த 3 கண்டிப்பா ஒரு 3 மார்க் இருக்கும். 8 மார்க் எடுத்துடலாமா? அது செகண்ட் ரிவர்சல் மாடல், அதுல கண்டிப்பா ஒரு 1 மார்க் நம்ம கண்டிப்பா எடுத்துடலாம். சரியா? அதுக்கு மற்ற நீங்க இந்த குவாண்டேஷன் எரர், இந்த இது கொஞ்சம் பேசிக்க பல்ஸ் கோட் மாடலேஷன் என்ன, டிஜிட்டல் கோட் மாடலேஷன் என்ன, அது கொஞ்சம் லைட்டா பொத்துவா நீங்க தேடி கொஞ்சம் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 மார்க் 12 மார்க் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப டெப்தா நீங்க இந்த பட்ரோல்ஸ் ஃபில்டர், எஃப்ஐஆர் ஃபில்டர்லாம் டெப்தா படிச்சீங்கன்னாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும், டைம் எடுத்துக்கலாம், அதிக டைம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது நமக்கு 12 ஒரு 10 12 மார்க் இது கிடைச்சா போதும் டிஜிட்டல் ப்ராசஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ், இந்த சப்ஜெக்ட்ஸை விட்டுறக்கூடாது. இதுதான் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட்ஸ், 20 மார்க் அப்படியே எடுத்துரும். இந்த ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல டாபிக்ஸ் ரொம்ப கம்மியான டாபிக்ஸ், ஈஸியா எடுக்கக்கூடிய மார்க். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சப்ஜெக்ட் மறந்துடுவாங்க. இந்த சப்ஜெக்ட் மறந்துட்டு நீங்க போனீங்கன்னா 20 மார்க் அப்படியே போய் சொலையா கிடைக்கக்கூடிய மார்க் போய். இந்த சோலார் செல்ல கண்டிப்பா 5 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. சோலார் செல்ல கண்டிப்பா 5 கொஸ்டின்ஸ். அடுத்து விண்ட் டர்பைன்ல ஒரு 5 கொஸ்டின்ஸ், பேட்டரியில ஒரு 5 கொஸ்டின்ஸ், 15 மார்க் ஷுயர். அந்த 3 டாபிக்ஸ் தரவா படிச்சிட்டீங்கன்னா 15 மார்க் அப்படி சொலையா கிடைச்சிடும். மீதி 5 மார்க்ஸ் தான் அந்த ஃபியூல்ஸ், வேரியேஷன்ஸ், மைக்ரோ ஹைடல், அதுல இருந்து 5 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த 3 டாபிக்ஸ், இந்த 6 டாபிக்ஸையும் படிக்காம போயிடக்கூடாது. அதுலயே குறிப்பா 3 டாபிக்ஸ், சோலார் செல், பேட்டரி, விண்ட் டர்பைன்ஸ், இந்த 3 டாபிக்ஸையும் படிக்காம போயிடக்கூடாது. இந்த 3 டாபிக்ஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா 15 மார்க் மிஸ் பண்ணிடணும்.
ஸோ மெடிசன் சென்டர்ல கண்டிப்பா இந்த எல்லாத்துக்கும் நம்ம கூல் கிளாஸ் ஜாயின் பண்ணி எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துருவோம். எல்லா மெடிசன் முடிஞ்ச அளவுக்கு இந்த 120 ஆன்சர் டைப் மெட்டீரியல்ஸும் நம்ம கொடுத்துருவோம். ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணி டெஃபினட்டா நீங்க ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா? பிளான் பண்ணிக்கோங்க. இந்த 120 டாபிக்ஸ் 120 நாள் சரியா தெரிய பிளான் பண்ணுங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்றது? இந்த 120 டாபிக்ஸ் லிஸ்ட் பண்ணுங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டாபிக்ஸ் லிஸ்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள நீ டைம் கம்மியா எடுத்துக்கோங்க. தெரியாத டாபிக்ஸ் லிஸ்ட் பண்ணுங்க. அது வந்து கூட ஒவ்வொரு நாள் எடுத்துக்கோங்க. எடுத்து 120 நாளையும் 120 டாபிக்ஸையும் முடிக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ்ல போகும்போது ஒரு நல்ல ஸ்கோர் நம்மளால எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.